viewers, welcome to nachathratamilchannel. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கு எதை மாதிரி வீடியோ போட போறோம்? இன்னைக்கு நாங்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளீனிங் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ். அதாவது நம்ம க்ளீன் பண்றதுன்றது ஒரு பெரிய ராமாயணம் எல்லார் வீட்லயும். ஆனா அது வந்துட்டு நாங்க கொடுக்குற டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா it will be useful for everyone. and வந்துட்டு அந்த ராமாயணத்திலே நம்ம விடுபட்டு சீக்கிரமா முடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்துட்டு எல்லாருமே கிளீனிங் வந்து எல்லாருக்குமே தெரியும், நத்திங் இஷ்யூஸ். பட் நாங்கள் சொல்கிற ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைமையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஜெர்ம் ஃப்ரீ கண்டென்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது ரூம் ஃபுல்லும் குப்பையாயிடும். ஸோ ஈஸியாக ரூம் ஃபுல்லும் குப்பையாகாமல் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சீலிங் ஃபேனை எவ்வளோ குயிக்காக க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு வாஷ் பேஷன் எப்படி க்ளீன் பண்ண முடியும், அது ஜெர்ம் ஃப்ரீயாக ரொம்ப குயிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம க்ளீனிங் ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சீலிங் ஃபேனை வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அந்த ரூம் ஃபுல்லும் குப்பையாகாமல் சூப்பராக நீட்டாக வந்து ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழியை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பழைய தலகாணி உரை இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சூப்பராக நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணலாம். இந்த தலகாணி உரையை இதே மாதிரி ஃபேன் சீலிங்கில் வந்து நீங்கள் மாட்டிட்டு அதை அழகாக தொடச்சிங்கனாலே போதும், ரொம்ப அழகாக ஃபேன் வந்து க்ளீன் ஆகும். இந்த டிப்ஸு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்ததாக வாஷ் பேசின் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி பட்டு என்ன ஆகும்னா அந்த கரை வந்து படிஞ்சிரும். ஸோ அந்த மஞ்சள் தண்ணி இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னாக்கா அந்த கரையை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா லெமன் அண்டு சால்ட் மட்டுமே போதும், நம்ம ஜெம்ஸ் ஃப்ரீயில் அழகாக வந்து க்ளீன் பண்ண முடியும். இதே மாதிரி லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உப்பு இருந்ததுன்னா அந்த உப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தாலும் தொடச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ க்ளீன் பண்ணாலே போதும். சுத்தமாக நீட்டாக வெள்ளையாக வாஷ் பேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கரை படியாமல் இருக்குங்க, நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியை வந்து க்ளீன் பண்ணுறதும் சரி, மிக்சி பிளேடை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ மிக்சியை வந்து நம்ம என்ன தான் கை வச்சு க்ளீன் பண்ணாலும் நம்ம கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை அந்த விம்மோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதை வந்து ஒரு ட்ராப்பு விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா நுர வரும். ஃபுல்லும் அந்த கப்புலேருந்து அந்த சின்ன இடம் இடுக்கிலலாம் போய் நம்ம சட்னி அரைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் போய் மாட்டிக்கும். அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகி சூப்பராக வந்துடும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சியோட பிளேடு வந்து ஷார்ப்பாகிறது பார்த்திங்கன்னா நல்லா கல்லுப்பு இருந்ததுன்னா கல்லுப்பு எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு கிரைண்ட் பண்ணிங்கனாலே போதும். ரிப்பீட்டடாக இதை மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகும். உங்களுக்கு நல்லாவே எல்லாமே கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பிளாஸ்டிக்ஸ் டப்பு யூஸ் பண்ணுவோம், மக்கு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ வாட்டர் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து படிய ஆரம்பிக்கும் அந்த கரைகள். அதை நீக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தயிர் வந்து புளிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லெமனையும் வந்து கலந்துட்டு நீங்கள் நல்லா எந்த அளவு வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வந்து சூப்பராக நீட்டாக நல்லா ஒயிட்டாக உங்களுக்கு வந்து அந்த டப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு அதே மாதிரி இந்த மக்காக இருக்கட்டும், அந்த பேட் ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகி உங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக ஜெம்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுறது, பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியில் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து அடிக்கும். அதுவும் அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா ஜெம்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷு கூட யூஸ் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். அரிசி எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து உப்பும் கலந்துக்கோங்க வேணும்னா. அதே மாதிரி லிக்விட் டிடர்ஜெண்ட் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் கூட அந்த வாசனை, அந்த ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லாம் போய் ரொம்பவே நல்லா இருக்கும். பாட்டில் ரொம்ப நீட்டாக ஜெம்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை.